ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, படப்பில் ஆனந்த பவன் ஹோட்டல் இருக்குங்க. நான் இங்கே என்னுடைய நண்பருடைய கல்யாணத்துக்கு வந்த முஸ்லீம் நண்பர். காலையில் மதியானம் கல்யாணம். ஸோ மேரேஜெலாம் முடிஞ்சிச்சு. அப்படியே நண்பர்கள்லாம் பார்த்துட்டு, சரி ஈவினிங் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சரி நண்பர்களோடு வந்தோம். இங்கே ஆனந்த பவன் ஹோட்டல் இருக்குங்க படப்பில். இங்கே தான் பாருங்கள், இதெல்லாம் பார்க்கிங் ஏரியா. நல்லா வில்லேஜ் டைப்பு தான் இந்த இடம். இன்னும் படப்பு பெரிய சிட்டிலாம் இல்லை, ஃபுல்லாக வில்லேஜ் தான். நல்லா விசாலமாக நல்லா ப்ராடாக இடம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சரி ஏதோ ஷவரிங் தான் இருக்குது அப்படின்னு நினச்சி நான் இங்கே வந்தேங்க. இது ஆக்சுவலாக பார்த்தா எவ்வளோ பெரிய கிணறு பாருங்கள். ஓ மை காட்! அந்த காலத்தில் இதை சுற்றி விவசாயம் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ பெரிய கிணறுக்கு காரணம் என்ன பாருங்கள். இது எல்லாமே விவசாயங்க பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய கிணறு பாருங்கள். பா, தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓ மை காட்! நான் இது ஏதோ அந்த வாட்ரு இது பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க ஷோக்கு நினச்சி நான் சும்மா வந்தேன். இங்கே பார்த்தா இவ்வளோ பெரிய கிணறுங்க. அப்போது ஒரு காலத்தில் இந்த இடம் ஃபுல்லாக எவ்வளோ பெரிய விவசாய இடமா இருந்திருக்கும். இவ்வளோ பெரிய கிணறு வச்சுருக்காங்கன்னா எத்தனை விவசாயிகள் இந்த கிணத்தை வச்சு தண்ணிலாம் இறைச்சிருப்பாங்க, விவசாயம்லாம் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி பாருங்கள், எல்லாமே இப்போது புல் வச்சு மாரி ஷோவாக வச்சுட்டாங்க. இது தென்மனம் என்ற ஹோட்டல் ஆனந்த பவன். எல்லாம் அவங்களுக்கு தான் போகுது. எப்படி இருக்குது பாருங்கள். இன்றைக்கி விவசாயம்லாம் அழிஞ்சு போச்சுங்க. அதை கேட்கும் போது மனசே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஒன்று அழிஞ்சால் தான் ஒன்று பெட்டர் ஆகணுன்றது விதின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நானும் இங்கேருந்து திருவற்றூருக்கு கிளம்புற டைம் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீங்கள் இந்த சைடு படப்பிக்கு வந்தீங்கன்னா ஆனந்த பவன் ஹோட்டலாண்டு தாங்க இருக்குது இந்த இவ்வளோ பெரிய கிணறு. பெரிய அதிசயம்லாம் ஒன்றும் இல்லை. இது தங்க கிணறோ இல்லை வைர கிணறோ இல்லை பெரிய இந்த கிணறுலாம் கிடையாது. சாதாரண ஒரு ஆர்டினரியான ஒரு கிணறு. பட் இது ஷவரிங் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தேன். பட் அதுக்குள்ளே பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய கிணறு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சண்டே எப்படி என்ஜாய் பண்ணிங்க? நான் இன்றைக்கி சண்டேவை என்னுடைய நண்பர்களுடைய மேரேஜில் பயங்கரமாக சூப்பராக என்ஜாய் பண்ணேங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஆட்டம் பாட்டம். என்னுடைய முஸ்லீம் நண்பர் தான் அவர் மேரேஜ். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அவரும் நல்லா சும்மா டான்ஸ்லாம் போட்டு செம்மையாக இருந்ததுங்க. பட்டையை கிளப்பியாச்சு. செம்ம ஜாலிங்க. நண்பர்களோடு இருக்கிறது எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் தெரியுமா? ஸோ நண்பர்களை மிஸ் பண்ணிடாதீங்க. நண்பர்களை என்றைக்குமே விட்டு கொடுக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.